ஏன்னா நாங்க படிக்க தெரியாதவங்க. போறாலும் நான் கிடையாது. எனக்கு எல்லாமே கவர்மெண்ட் மூலமா நான் நேரடியா போயிடுவோமா எங்க போனாலுமே. நான் பணம் செலவு பண்ணி போறதால உங்ககிட்ட அந்த பணத்தை எதிர்பார்க்க முடியும். தெரியுது சார், நீங்கள் அதை எதிர்பார்க்கலன்னு தெரியுது சார். எங்களுக்கு எதுவுமே நான் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது சார், வேறு ஒன்றும் இல்லை சார். நான் நீதிபதி தான் பேசுறேன், உங்க பையனுக்கு நிச்சயம் வேலை வாங்கி தருவேன் என வாக்குறுதி தரும் இவர்தான் மோசடி பேர்வழி அருண் சூர்யா. சட்டம் மட்டுமே படித்துவிட்டு நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக போலி சான்றிதழ் தயாரித்து ஊர் மக்களை நம்ப வைத்த மோசடி மன்னன் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் அருகே உள்ள நாகாலுத்து தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா ஏற்பாடு செய்யும் வேலை செய்து வருகிறார். இவரின் மகன் அருண் சூர்யா சட்டம் படித்துவிட்டு சென்னையில் ஒரு வழக்கறிஞரிடம் உதவியாளராக பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஒளிமுகமதுபேட்டையைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் மோகன் என்பவருக்கு ராஜேந்திரனின் அறிமுகம் கிடைத்துள்ளது. ராஜேந்திரன் மூலம் அவரின் மகன் அருண் சூர்யாவுடன் மோகனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மோகனின் மகன் படித்து முடித்து வேலை தேடி வரும் நிலையில் அவருக்கு அருண் சூர்யாவிடம் வேலை கேட்டுள்ளார். இதற்கு அருண் சூர்யா தான் சென்னையில் நீதிபதியாக இருக்கிறேன் எனவும் மெட்ரோவில் தற்போது மேலாளராக பணிக்கு ஆட்கள் எடுப்பதாகவும் தான் சிபாரிசு செய்தால் சுலபமாக வேலை கிடைத்துவிடும் என மோகனிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் பணிக்காக 6 லட்சம் ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் என்று அருண் சூர்யா மோகனிடம் பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னையில் நேர்காணல் நடத்தப்பட்டதாக கூறி மோகன் மற்றும் அவரது மகனை அருண் சூர்யா சென்னைக்கு அழைத்துள்ளார். இதனால் இருவரும் சென்னைக்கு வந்த நிலையில் அருண் சூர்யா அவர்களை சந்திக்காமல் திருப்பி அனுப்பியுள்ளார். இது குறித்து மோகனின் மனைவி கேட்டபோது தங்கள் மகனுக்கு பணியாணை வந்துவிட்டது என கூறி ஏமாற்றியுள்ளார். ஆள் டிக்கெட் வந்துட்டு அவன் கொஞ்சம் திருப்தி ஆயிடுவான் சார். அவனுக்கு இதுலயே கண்ணு ப்ரெஷர் அதிகமாகும் சார் அவனுக்கு, அதனால பயமா இருக்கு சார். சரிங்க சார், சரிங்க சார், நீங்க முடிச்சு கொடுத்துருங்க சார், அது போதும் சார். இப்போ ஆல் டிக்கெட் வாங்கி அவங்க எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கலெக்டர் பாஸ் ஆயிடா இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்னு ஒன்று கிடைக்கும். சரிங்க சார். இது எல்லாமே அவங்க ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, இதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பின்னர் பணிக்கு உயரதிகாரிகள் கூடுதல் பணம் கேட்கிறார்கள் என்று ஜிபே மூலம் சிறுக 9 லட்சம் ரூபாய் வரை அருண் சூர்யா பெற்றுக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் வேலை வாங்கி தராமல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி மோகன் குடும்பத்தை ஏமாற்றி வந்துள்ளார். இறுதியில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த மோகன் அருண் சூர்யாவின் தந்தையான ராஜேந்திரன் வீட்டிற்கு நேரடியாக சென்று பணத்தை தரும்படி கேட்டுள்ளார். 2 நாட்கள் கழித்து வா என்று கூறிய ராஜேந்திரன் அதன் பின் தலைமறைவாகியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மோகன் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் அருண் சூர்யாவை கைது செய்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இப்போ நாங்க காசு பத்தியே பேசலையே சார், எதுக்கு சார் இப்போ? இல்ல போய் சொல்றீங்க இல்ல ஏமாத்துறீங்கன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ சார். என் அக்கௌண்ட்ல நான் காசு இல்ல சார், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொன்னீங்க, ஆனா ஆன்சர் கீ தான் கொடுத்தீங்க. இப்போ நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருந்தாலும் அந்த சேம் கொஸ்டின் பேப்பர் வந்திருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே அவங்களுடைய process. அதுதான் சார். இப்போ நீங்க எந்த கேட்கமா நான் உங்களுக்கு கேட்க முடியாது. இப்பெல்லாம் பேசுறதுக்கு அச்சமா இருக்கு சார். அதாவது நீங்க ஒரு பதவியில இருக்கிறீங்க, உங்களை நம்ம கேள்வி கேட்டு பேசுறோமே அப்படின்றது நம்ம யாரும் இந்த மாதிரிலாம் பேசுறது இல்லை சார். ஒரே விஷயம் நான் இப்ப நான் இருக்கிற சரௌண்டிங்ல இந்த மாதிரி நான் யாருக்கும் பதில் சொல்லிட்டேன், யாருக்கும் மெசேஜ் பண்ணின்னு இருக்கிறதுக்குலாம் எனக்கான நேரமோ இதுவோ கிடையாதுமா. அதை தாண்டி என்னன்னா இப்ப நான் இன்வால்வ் ஆயிருக்கேனே, நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருக்கமேன்றதுக்காக தான். அருண் சூர்யா நீதிபதி என கூறி அந்த பகுதி மக்களை நம்ப வைத்து பல மோசடிகளை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவியின் பெயருக்கு பதில் தனது பெயரை மாற்றி போலி சான்றிதழ் தயாரித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனது வீட்டின் முன் நீதிபதி என்ற பெயர் பலகையை வைத்துக்கொண்டு நீதிபதி போர்வையில் வலம் வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோகன் மற்றும் மற்றொருவரிடம் அருண் சூர்யா ஏமாற்றி 20 லட்சம் வரை
மோசடி செய்தது விசாரணையில் உறுதியானது. அருண் சூர்யா மேலும் யாரிடமாவது மோசடியை அரங்கேற்றி உள்ளாரா என போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். நீதிபதி என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து 20 லட்சம் வரை ஏமாற்றிய வழக்கறிஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.